நீட் தேர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது. ஆரம்பத்திலிருந்து நீட் தேர்வுக்கான எதிராக குரல் கொடுத்து வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். நீட் தேர்வை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது யார்? காங்கிரஸ். யூபிஏ கவர்மெண்ட் 2010 அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வைத்தது திமுக. நாங்கள் நீட் தேர்வை மட்டும் எதிர்க்கவில்லை. நீட் தேர்வு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கடந்த 2-3 நாட்களாக நடத்தி வரும் நாடகத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட் தேர்வை, அதாவது கல்வியை மாநில பட்டியலுக்கு திரும்ப பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நல்லது. ஆனால் அந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு சென்றது யார் என்பதை அவர் அறிவாரா? அவர் அறிய மாட்டார். காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டிலிருந்து கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு சென்றது காங்கிரஸ் ஆட்சி. எனவே அந்த காங்கிரஸ் அதனால்தான் தமிழ்நாட்டில் அழித்தொழிக்கப்பட்டது, காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தனது மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிற விஜய் தற்போது மத்திய பட்டியலிலிருந்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே தான் நான் விஜய் அவர்களை அரசியல் பிகினர், அதாவது அரசியல் பாலகர் என்று கூற விரும்புகிறேன். சார், we the ADMK opposing NEET bill right from the beginning. We are also opposing now itself. The NEET bill was introduced by then in 2010 by the Congress government. We are also opposing not only the NEET, we are opposing the high drama performed by Congress for the 2 days here. Congress government was introducing the NEET bill to the nation. The DMK is part of the UPA government. Now they both are performing the high drama in the parliament. We are opposing the NEET bill and also opposing the drama performed by Congress, performing by the Congress and DMK now. The another thing, Tamil Nadu Chief Minister, Honorable Vijay, has says the education should be brought back, take back to the state list. Now it is under the central list. So he opinion that it should bring back to the state list. Did Vijay is aware the Congress has took away the education to the central list. Now he is giving birth to his government. He is a ministerial birth to Congress. So that I am telling Vijay is the political beginner. Thank you. So please